நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக இமாம் அஹ்மது அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மன் அஹப்ப துன்யாஹு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தை மாத்திரம் அதிகமாக அவன் ஆசைப்பட்டான் என்று சொன்னால், அவன் பிரியப்பட்டான் என்று சொன்னால், அலர்ர பி ஆஹிரத்திஹி, மறுமையில ரொம்ப சிரமப்படுவான், ரொம்ப கஷ்டப்படுவான். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒமன் அஹப்ப ஆஹிரத்தஹு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் ஆகிரத்தை மறுமையை அதிகமாக நேசித்தான் என்று சொன்னால், பிரியப்பட்டான் என்று சொன்னால், அலர்ர பி துன்யாஹு, இந்த உலகத்துல நிறைய சிரமப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆனா அந்த ஹதீஸை முடிக்கிற சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு முடிக்கிறார்கள், ஃபஆசிரு மா யப்கா அலா மா யஃப்னா, அதாவது துன்யாவை நேசிச்சீங்கன்னா மறுமையில சிரமப்பட வேண்டியது வரும், மறுமையை நேசிச்சீங்கன்னா இந்த உலகத்துல என்ன செய்யணும், சிரமப்பட வேண்டியது வரும். இந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. ஃபஆசிரு மா யப்கா அலா மா யஃப்னா, இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது, நாளைக்கு மறுமை அழியாத நிரந்தரமான ஒன்று. அதனால அழியாத அந்த மறுமையை, அழிந்து போகக்கூடிய அந்த துன்யாவை விட்டுட்டு அழியாத அந்த மறுமையை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதலை நமக்கு என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க.